Hello friends, Assalamu alaikum. Welcome back to our channel. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா டே 3 ரமதான் வீடியோ தான். எல்லோரும் ஹாப்பியாக நோன்பு வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். அன்றைக்கி நைட்டுக்கு தக்காளி புலாவ் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் சகருக்கு சாப்பிட்டேன். அப்புறம் காலைல பார்த்தீங்கன்னா இவனுக்கு பால் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் நேரம் அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா நான் அப்படியே குரான் ஓத ஆரம்பிச்சிட்டேன். 3ஆம் ஜூஸ் நான் ஓதிட்டு இருக்கேன். சரி ஓதிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் அப்படியே படுத்துட்டு விளையாண்டுருக்காரு. இப்போ தானே எந்திரிச்சிருக்காரு, அதனால் அப்படியே அவருக்கு கிறக்கமாக இருக்கும் போல். ஈவினிங் போல் எந்திரிச்சோன்னு அவனுக்கு ஒரு வாழைப்பழம் ஊட்டிட்டேன். ஏன்னா எப்படி இஃப்தார் டைம் ஜூஸ் எல்லாமே சாப்பிட்றது தான். சரி இப்போதைக்கு வெறும் வாழைப்பழம் மட்டும் கொடுக்கலான்னு வாழைப்பழம் மட்டும் ஊட்டி விட்டேன். பார்த்திங்கன்னா டைம் 5:10 சம்திங் ஆச்சு. நம்ம இப்போவே இஃப்தார் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை, நான் 5:35 5:40 அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணவே போவேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இந்த பாதாம் பிசன் கொஞ்சம் இன்றைக்கி தண்ணி ஆயிடுச்சு, வாட்ரி ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா எப்போ போல் நம்ம வீட்டில் உளுந்து வடை ஸ்பெஷல். இப்படி அமுக்குனாலே நல்லா உளுந்து உடையணும் தனித்தனியாக. ஒரு உளுந்து ஹாஃபாக நல்லாவே பிரேக் ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு 5 hours ஊற வச்சுருவேன். ஊற வச்சா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் கிளைமேட் இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப வெயிலாக இல்லாமல் அன்றைக்கி கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா நோன்பு போனதே தெரில. அவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் தூங்குறேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன். சட்னி மட்டும் ரெடி பண்ணணும். பாருங்கள் கிச்சனே எவ்வளோ மெஸ்ஸி ஆயிடுச்சுன்னு. இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டால் நான் இஃப்தார் நோன்பே திறக்கணும். ஏன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் செஞ்சோம்னா நல்லா இருக்காது. நான் 6 மணிக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டேன். சரி நம்ம கொஞ்ச நேரம் துவாலாம் ஓதலாம், அப்புறம் அதெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் கொஞ்சம் க்ளீன் ஆகிடுச்சு. அப்போ தான் நம்ம நைட்டுக்கு குழம்பு வச்சுட்டு இது பண்ண கரெக்டாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் சூப்பராக நோம்பெல்லாம் திறந்துட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலான்னு டிவி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் 8 o'clock இவங்க மட்டன் வாங்கிட்டு வந்தாங்க. சரி மட்டனில் அப்படியே குழம்பு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்கன்னா நம்ம அப்படியே தொழுகெல்லாம் போயிடலான்னு சொல்லிட்டு நான் மட்டனில் குழம்பு வச்சுட்டு இன்னொரு பக்கம் இவனை ஊட்டி ரெடி பண்ண சொல்லிட்டேன். நான் ரெடி பண்ணி வச்சுட்டு இவங்க தான் ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டாங்க. நான் அதுக்குள்ளே நானும் தொழுகைக்கு நல்லா உழுவெல்லாம் செஞ்சுட்டு ரெடி ஆகிட்டேன். தினமும் தராவியாக போகிறது ரொம்ப நிம்மதியாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதனால் டெய்லியும் போயிட்டுருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா தொழுகை முடிஞ்சு எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. அப்புறம் நாங்களும் தராவியாலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா ஒரே சேட்டை தான். தராவியாக முடிச்சுட்டு படுக்கிற வேலையே இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சிருச்சு. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக், கமெண்ட், ஷேர்